மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட்டு ஒரேடியாக கீழே போயிடுச்சு. இனி அவ்வளோதான். அந்த பையர் ஓப்பன்லேருந்து பிரேக் ஆகி போக முடியல, கீழே இறக்கிட்டு. இனி அடுத்தது இதுதான் டார்கெட்டு. ஏன்னா இந்த பையர் ஓப்பன்லாம் பிரேக் ஆகிடுச்சு. நாளைக்கு இப்படி ஒரு பையரை வின் பண்ணால் ஒரு செல்லிங், லைட்டாக ஒரு பையிங் வந்து திரும்ப கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் நல்லா அக்ரெசிவாக இருக்குது. மேலே பையிங் வருதோ கீழே ஒரேடியாக கீழே இறங்கிறது தெரியல. நல்ல மார்க்கெட் இன்னைக்கு. கடைசி நேரத்தில் ஒரு பிடி பிடிக்குது. அப்பா 5 மினிட்ல எப்படி எதிலெல்லாம் என்ட்ரி எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். மிக நல்ல என்ட்ரி எனக்கு ஒரு 37,000 கிடச்சி. இந்த விக்கி தான் ஃபஸ்ட்டு கேண்டில் இப்படி வந்துட்டனாலே அது டார்கெட் எங்கே போய் திரும்பணும்னு நம்ம உடனே எந்த பக்கம் பார்க்கணும். இது ஒரு டார்கெட்டு, அது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அதை பிரேக் பண்ணால் இதுதான் டார்கெட்டு. கரெக்டாக அந்த இடத்துல தான் திரும்புது. மேலே போனாலும் இது ஒரு ஓப்பன் கேண்டில், அதை பிரேக் பண்ணி உள்ளே போகணும். ஆனால் அது பிரேக் பண்ண முடியல. இந்த கேண்டில் வந்து அடுத்த கேண்டிலே என்ட்ரி போடலாம். இவ்வளோ தூரம் டார்கெட் வச்சு போடலாம். கரெக்டாக டார்கெட் ரீச் ஆகிரும். பக்கத்தில் தானே இருக்குது. இது ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இப்போ திரும்ப மேலே போகும்போது இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ண பிறகு இவ்வளோ தூரம் ஒரு டார்கெட் வச்சு எடுக்கலாம். ஒரே ஒரு கேண்டில், அது பார்க்க தான் ஒரு கேண்டிலாக இருக்கும். சென்செக்ஸ்லாம் நல்லா கொடுத்துருப்போம். $440, 500, 60 பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஒரு 30 பாயிண்ட்டு 40 பாயிண்ட்டுக்கு அச்சீவ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே போய் மார்க்கெட் திரும்புதுன்னா இந்த பையரை இந்த செல்லர் வின் பண்ணுறான். இந்த செல்லரு ஆனால் டார்கெட் இவ்வளோ தான், இவ்வளோ தூரம் தான் அது போகணும். அதில் ஒரு பையர் வர்றான், பையர் வருது, அடுத்தது ரிஜெக்ட் ஆகுது. அப்போ இந்த கேண்டிலேருந்து என்ட்ரி. இதில் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா இது இந்த பையரை வின் பண்ணும்போது இங்கே வந்துட்டான். சில டைமில் இந்த ஒரு சின்ன கேண்டில் மேலே கொடுத்துருக்கோம், அதை லைட்டாக வின் பண்ணோம். அப்போ அதில் எடுத்தால் கொஞ்சம் டார்கெட் இருக்கும். இந்த மாதிரி கேண்டில் மேலே ஒரு பையர் இருந்தாலும் அது செல்லர் வின் பண்ணும்போது இவ்வளோ தூரம் வரும், டார்கெட் இருக்கும். இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. இதில் எடுக்கலாம். இதில் எவ்வளோ இருந்தால் அவ்வளோ தூரம் கண்டிப்பாக போகும். இது ஒரு இதுதான். இது ஒரு ஸ்பின்னிங் டைப் கேண்டில் மாதிரி வந்திருக்கு. அந்த பாடி வரையும் கரெக்டாக போகும். இந்த கேண்டில் இதில் என்ட்ரி எடுக்கணும். அப்புறம் எப்படி பார்க்கணும்னா இந்த செல்லரை வின் பண்ணுற வரையும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். முதல்ல இப்போ இந்த செல்லரு இந்த பையர் வின் பண்ணல, இது ஒரு செல்லரு இந்த பையர் வின் பண்ணல, கரெக்டாக அதுலேயே போய் திரும்ப தான் செய்யுது. அதெல்லாம் ஹோல்டிங்லேயே வைக்கலாம். அப்படி கீழே இறங்குது. இது ஒரு செல்லரு, இந்த பையரை வின் பண்ணல, இந்த செல்லரு இந்த பையர் வின் பண்ணல, கரெக்டாக அதுலேயே போய் க்ளோஸ் கொடுத்துருக்கு, வின் பண்ணல. அப்படியே இங்கே வருது. இது கடைசி செல்லரு இந்த கேண்டில் வின் பண்ணி க்ளோஸ் கொடுக்கணும். இவ்வளோ தூரம் போயிருக்கு, அவ்வளோ தூரம் நமக்கு லாஸ். இவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டு, இவ்வளோ தூரம் ப்ராஃபிட், இவ்வளோ தூரம் இந்த ஒரு கேண்டில் லாஸ் வரும்.
அப்புறம் இப்படி பையர்ஸை இந்த செல்லரை பையர் வின் பண்ணவரை அப்புறம் ட்ரெண்ட் அப்படியே மாறுது பாருங்களா. திரும்ப மேலே போகிறான், இந்த பையர் அப்படின்ற ஒரு டார்கெட்டு, கீழே இறங்குது, இது ஒரு டார்கெட்டு, திரும்ப அதிலேருந்து போகிறோம். இது 2 விக்கு, இப்படி ஒரு விக்கு இருந்துன்னா ஓரளவு பிரேக் பண்ணி 2ஆவது டைம் போயிடும். இப்படி 2 விக்கு அப்படி இருந்துன்னா போக மாட்டேங்குது. இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஒரு விக்கு, இது ஒரு ஸ்பின்னிங் டாப் விக்கு, இங்கே ஒரு விக்கு, 3 விக்கு இருக்குது. அதனால் அப்படி போயிட்டு திரும்ப இறங்குது, திரும்ப மேலே இந்த செல்லரை பையர் வின் பண்ணுறோம், அதே இடத்துல திரும்புது. இந்த மாதிரி வந்துட்டனால இதை பிரேக் பண்ணி மேலே போனப்பறம் என்ட்ரி எடுக்கலாம் பார்த்துட்டு, இல்லைன்னா அது வரையும் போகாது. அடுத்தப்போ கீழே இறங்குது, அடுத்த பையர் வாரம், இந்த செல்லரை பையர் வின் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஸ்டெப்பாக போயிடுச்சு. ஏன்னா அப்போ நடந்துட்டு இருக்கும்போது தெரியாது. இந்த கேண்டிலுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம், இந்த கேண்டில் வந்த பிறகு அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். அது கொஞ்சம் 1 மினிட் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சிடும். அப்புறம் அதோடைய டார்கெட்டு இது ஒரு ஸ்ட்ராங்கானது. இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை டார்கெட் வைக்கக்கூடாது. இப்படி கரெக்டாக வருதுன்னா இதே டார்கெட். இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து அதை பிரேக் பண்ணி வருது, இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அதுக்கு அடுத்தது இந்த டார்கெட் வரும். இதை உடைக்கிறக்கே கஷ்டப்படும். இப்படி பெய்யின்னு திரும்ப வந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிருக்கும்போது அப்போன்னா உடச்சிருக்கும். ஒரேடியாக கீழே போயிடுச்சு மார்க்கெட்டு. நான் அப் ட்ரெண்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அது டவுன் ட்ரெண்டுனே போயிட்டுருக்கு. என்ன இருந்தாலும் அங்கே நடக்கிற கேண்டில் நம்ம மைண்டில் இப்படி அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. அங்கே என்ன நடக்குதோ அதில் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துடணும். இதில் இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வரும், ஏன்னா அது ஒரு டார்கெட் ரீச் ஆகிடுது. அப்புறம் இது நல்ல ட்ரேடு, மேலே போகுது, இது கொஞ்சம் நல்லா பார்த்து. இந்த பையரை இது வின் பண்ணல, அப்படியே மேலே போகுது. இந்த பையரை இது வின் பண்ணல, இந்த பையரை இது வின் பண்ணிட்டான். வின் பண்ண உடனே என்ட்ரி தான். கீழே வந்தால் இது ஒரு டார்கெட்டு, அதுக்கு இந்த விக்கே கொடுத்து திரும்ப உள்ள பையர் வாரம் ரிஜெக்ட் தான் ஆகுது. ஒரு பையரை செல்லர் வின் பண்ணவரும் அந்த மூமெண்ட்டாக மாற தான் செய்து பார்த்துருங்க. இதுவரையும் வின் பண்ணதில் எதுலேயும் வின் பண்ணதே இல்லை. பையரை வின் பண்ணி ஃபெயிலியர் ஆகலை, அப்படியே போனவர் இதில் மொதல் வின் பண்ணது, அப்புறம் கீழே வந்து அப்புறம் ரிஜெக்ட் ஆகி இந்த இவ்வளோ இடமும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஏன்னா திரும்ப பையானோடனே இந்த இடத்துலேருந்து பையாயிடக்கூடாதுன்ட்டு, ஏன்னா அப் ட்ரெண்டாக இருக்கா, ட்ரெண்டு மாறி இருக்கா, மேலே போகுதுன்னு நினச்சிருப்போம். அப்புறம் இந்த பையர் வந்து உள்ளே போகலன்னா அப்பவும் கண்டினியூவாக கீழே வந்துடும் அப்படின்ட்டு. இந்த கேண்டில் இல்லை, இந்த கேண்டில் வந்த பரவாயில்ல என்ட்ரி எடுக்கும். இது நல்ல இது சேஃபான ட்ரேடு. ஆனால் இதிலே திரும்பிடுச்சு. அப்புறம் இது ஒரு என்ட்ரி, இது ஒரு டார்கெட்டு. எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ணோன்னே எக்ஸிட் பண்ணிடலாம், அவ்வளோதான். இந்த கேண்டிலில் எக்ஸிட் பண்ணிடணும், பெரிய லெவல் லாஸ் வராது. திரும்ப மார்க்கெட்டு போகுது, இந்த பையரு ஓப்பன் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி, ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இந்த இது என்னென்னா அந்த டார்கெட்டு போயிருது பாருங்களா. இந்த செல்லரை பையர் வின் பண்ண உடனே அந்த டார்கெட்டு போய் ரீச் ஆகுது. இதுக்கு அங்கே கொண்டு வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு டார்கெட்டு எது பையர் இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கோ அந்த விக்கில் டச் பண்ணிட்டு கீழே வரும். திரும்ப 2ஆவது டைம் இப்படி போச்சுன்னா மட்டும்தான் அங்கே டார்கெட் வைக்கணும். இது அங்கே போகல, அதிலே ரிஜெக்ட் ஆகுது. ரிஜெக்ட் ஆகுறதுன்னதெல்லாம் நல்லா கண்டுபிடிக்க தெரியணும் பார்த்துட்டுங்க. மார்க்கெட்டு மேலே போகுது, இந்த பையரை இந்த செல்லரு வின் பண்ணுறான். வின் பண்ணால் இதுதான் டார்கெட்டு, கடைசி வீக்கு. அதில் வந்து ரீச் ஆகிட்டு திரும்ப மேலே பை ஆகுது. பை ஆகுனா இந்த கேண்டில் கடைசி கேண்டில், இதை பிரேக் பண்ணி மேலே உள்ளே போனால் மட்டும்தான் என்ட்ரி. இல்லைன்னா அப்போ தான் உள்ளே போகும், எல்லாம் போகாது. இந்த இதில் பாருங்களா,
இந்த பையர் இருக்கான், இந்த செல்லரை வின் பண்ணோம்ல, இந்த செல்லர் இருக்கான், இந்த பையர் வின் பண்ணிட்டான். வின் பண்ணாலும் இந்த இதை உள்ளே போகலை, போன மாதிரி காமிச்சிட்டு கீழே இறங்கிட்டு இந்த கேண்டிலை பிரேக் பண்ணி இங்கே க்ளோஸ் கொடுத்துக்கணும். அப்போ கண்டினியூவாக போயிருக்கோம். அப்புறம் ட்ரெண்டு மாறுது, கீழே இறங்குது, இந்த இதை வின் பண்ணுது. நான் கரெக்டாக அதில் ட்ரேடு முடிச்சுட்டு இதில் ஒரு ட்ரேடு போட்டேன். கரெக்டாக எத்தனை மணிக்கு 3:25க்கு அங்கே ஆர்டரு போட முடியாது. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டு கிடைக்கும். 3:25க்கு மேலே தான் எடுக்கணும் பார்த்துடுங்க. அந்த ட்ரெண்டு இது அப் ட்ரெண்டு மாதிரி காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம அப் ட்ரெண்டில் பை பண்ணி வச்சுட்டோன்னா அப்புறம் லாஸ் பண்ணி விட்ருப்போம். 3:25க்கு அப்புறம் தான் இந்த ட்ரெண்டுங்க மாறும் பார்த்துடுங்க. 3 லாட்டு என்னவோ போட்டேன்னு நினைக்கிறேன், 3 2 லாட்டோ போட்டேன். 11,000 சில்லற ஒரே லாட்டு தான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பேன், கரகரன்னு ஏறுது. அப்படி என்ன ஸ்பீடு! இங்கே எவ்வளோ இருந்துச்சு, 220 எவ்வளோ தான் இருந்து, 220 250 இருந்து. அதுக்கப்புறம் ஒரே அடியாக பிடிச்சி 530 பாயிண்ட்டு மைனஸ் ஆகி போச்சு. அந்த கடைசியில் 5 நிமிஷம் அது சும்மா இருக்குது. ஆனால் அந்த 25க்கு அப்புறம் ஒரு ட்ரெண்டு கிடைக்க போகுதுங்க. அப் ட்ரெண்டுன்னா பை ஆகுது. நாளைக்கு இவங்க அப் ட்ரெண்டாக போயிட்டுருக்குன்னா அப்போ பை ஆகுது. டவுன் ட்ரெண்டுன்னா செல் ஆகுது. அந்த செல்லில் தான் போட்டேன். ஓவர் நைட்டுன்னு ஒன்று உண்டு மோடு, அதில் போடணும். அப்போ தான் கரெக்டாக போக மாட்டேன். அப்படி நல்ல டாப்பு. சும்மா 3 லாட்டுக்கு இவ்வளோ பைசா பெருசாக ஹோல்டு பண்ணி வச்சுட்டேன்னா நான் அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். உடனே பண்ண முடியாது. சாட்டாங்க எவ்வளோ தூரமாக இறக்கி விட்டுறான். பாப்போம், மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டாக மாறி போச்சு. நேற்று வரையும் அப் ட்ரெண்டாக இருந்து இன்றைக்கி அப்படியே ட்ரெண்டு அப்படியே மாறிடுச்சு. இந்தியன் மார்க்கெட்டுக்கு இனி அப் ட்ரெண்டே வராது போடுது. காமிச்சிட்டு கீழே ஓடி வருது. இதெல்லாம் நல்ல அப் ட்ரெண்ட். இந்த செல்லரை பையர் வின் பண்ணிட்டான். செல்லரை பையரை வின் பண்ணிட்டா இது ஒரு பையர் ஓப்பன் இருக்குது. இது ஒரு டார்கெட் தான். கரெக்டாக அங்கே ஓப்பன் ஆனது அந்த டார்கெட் ரீச் ஆகிட்டு அப்புறம் உழுது ஒரே ஐடியாக விழுந்துட்டு. பரவாயில்ல, ஏதோ நம்மளுக்கு நல்ல அந்த பக்கம் மூமெண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இப்படி தான் அப் ட்ரெண்டு தான் டவுன் ட்ரெண்டு தான்ட்டு போகவே கூடாது. என்ன தான் நம்ம சொல்லி வச்சாலும் அங்கே 5 மினிட்டில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியுதுங்க. டார்கெட் அங்கே இருக்குது. எப்போ ட்ரேட் எடுத்தால் போகும். அது பையர் செல்லர் வின் பண்ணிட்டாலே ஓரளவு மார்க்கெட்டு அந்த டார்கெட்டை ரீச் ஆகுது. அதை நீங்கள் அதை எதில் ஃபெயிலியர் நடக்குதுன்னு அப்படியே லைன் போட்டு பார்க்கணும். பார்த்துருங்க, சரி பையர் செல்லர் வின் பண்ணி ஃபெயிலியர் ஆகிற எதனால் ஃபெயிலியர் நடக்குதுன்னு அப்படியே கண்டுபிடிக்கணும். ஓரளவு நிறைய இது டார்கெட் ரீச் ஆகிருக்கு. சரி, அப்படி பார்த்து ட்ரேட் எடுங்க.